அன்புள்ளம் கொண்ட துலா ராசி அன்பர்களே, துலா ராசின்றது காலபுருஷத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கார். பொதுவாக துலா ராசிக்காரங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த பதிவில் இந்த புத்தாண்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக துலா ராசிக்காரங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலையை விரும்புவீங்க. ஏன்னா தராசு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இது தராசு எல்லாத்தையும் எடை போட்டு அது ரைட்டு எல்லாம் நியூட்ரலாக நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விரும்புவீங்க. உங்களுக்கு அழகாக தோற்றம் அளிக்கிறது, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி கலைகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். நல்ல பாட்டு கேட்குறதோ, நல்ல பாட்டு பாடுறதோ, இல்லை மியூசிக் கேட்குறதோ, இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதோ, இல்லை ஆர்ட்டு, இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பொதுவாக நீங்கள் உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உறவினர்களுக்கு உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கிறதுல நீங்கள் தான் சிறந்தவங்க. இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு வாரத்துக்குமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கும் உங்களுக்கு இப்படிலாம் சுச்சுவேஷன் எது சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் எடுத்துட்டோம்னா பொதுவாக துலா ராசிக்கு 3வது வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு 4வது வீட்டுக்கு போயிடுறாங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4வது வீட்டுக்கு போயிடுறாங்க. உங்களுக்கு 5வது வீட்டில் ராகு, 6வது வீட்டில் சனி பகவான் இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு 9வது வீட்டில் குரு வக்ரமாக இருக்காரு. உங்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது வீட்டில் கேது பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷன்ஸ். இந்த சுச்சுவேஷன்ஸுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, அதாவது பாவங்கள் 3, 4, 5, 6 பாவங்களை சேர்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு மிக மிக அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது சம்மந்தமான விஷயங்கள்ல தான் மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இதில் இந்த இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதனால் இது மாற்றங்கள் இருக்கும். 3ஆம் வீடு அப்படின்னால தைரிய வீரிய ஸ்தானம்னு பேர். சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடமும் அதான். அக்ரிமெண்ட்டு, சிறிய தூர பிரயாணங்கள், உங்களுடைய புகழ், உங்களுடைய வெளியில் உங்களுக்கு தெரியாமல் உங்களை பற்றி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், மனக்குழப்பங்கள், தைரியம் இல்லை தைரிய குறைவு, இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது இடம் சொல்கிறது. அந்த வீட்டில் தான் இந்த ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களாக இருக்காங்க. உங்கள் ராசியாதி சுக்கிரன் அங்கே தான் இருக்கார். அந்த 3வது விட கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்களையும் நமக்கு குறிப்பிடுறது. ஸோ இந்த 3ஆம் வீட்டில் இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை, புதிய முயற்சிக்கு இது நல்ல டைமாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மிக மிக உகந்த காலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ, எக்ஸாமு, காம்படிஷன்ஸு இதிலலாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களோ, இல்லை மீடியாவில் இருக்கிறவங்களோ, இல்லை சேல்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கோ இந்த இதில் நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும். ஜனவரி 1லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் சகோதரர்களோட உறவு நல்ல முறையில் இருக்கும். பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், முன்னால் அவங்களுக்கும் சகோதரர்கள் இருக்கக்கூடிய பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் தீரும். சகோதரர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவசர முடிவு எதையும் எடுக்க வேணாம். வண்டி ஓட்டும்போது டிரைவிங்கில் ரொம்ப கவனமாக இருங்க. இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அவங்களுக்கு 9வது வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார். குரு இருக்கக்கூடிய 9வது வீடு பாக்யஸ்தானம் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை குறிக்கும், ஆன்மீகத்தை குறிக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும். இது மாதிரி பல விஷயங்களுக்கும் அப்பாவை குறிக்கும், தகப்பனாரையும் குறிக்கும். இது மாதிரி அதில் உங்களுக்கு 9வது பாக்யஸ்தானம்ன்றனால நல்ல விஷயங்கள் கிடைக்கணும். ஆனால் எல்லாமே டிலே ஆகும். குரு வக்ரமாக இருக்கிறதுனால டிலே ஆகி கிடைக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு இது நல்ல காலம். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த காலம் மிக மிக நல்ல காலமாக இருக்குது. லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஃபேவராக எல்லாமே நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கார். 6வது வீடு வேலையும் குறிக்கும், தடைகளையும் குறிக்கும்,
எதிர்ப்புகளையும் குறிக்கும், நோய்களையும் குறிக்கும், கடனையும் குறிக்கும். ஸோ சனி 6ஆம் வீட்ல இருந்தா எதிரிகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு பார்வையும் உங்களுக்கு இருக்கு. அதனால எதிரிகள ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கடனா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, இப்போ வந்து உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஜாப்ல வந்து வேலையில வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படும். ஆம், ஒரு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து வந்து தீரும். எல்லாமே கிரானிக் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும். நீங்க உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா சனி பகவான் அங்க இருக்காரு. அந்த வீட்டு அதிபதி குரு வந்து உங்களுக்கு பார்வை இருக்கு. அதனால உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். ராகு வந்து 5ஆம் வீட்ல இருக்கிறது வந்து கிரியேட்டிவிட்டி வந்து சூப்பரா இருக்கும். இந்த காலகட்டத்தில எதையும் வந்து நீங்க செய்யறதுக்கு உண்டான கிரியேட்டிவிட்டி சூப்பரான இதா இருக்கும். ஆ உங்களுடைய குழந்தைங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து வெளிப்படும் 5வது வீட்ல இருக்கிறனால. அது மாரி 11வது வீட்ல இருக்கிறனால நண்பர்களோட எப்பவும் நண்பர்களோட நம்ம ஃப்ரீயா இருப்போம் இல்லையா? இப்ப நண்பர்களோட செலவிடக்கூடிய நேரங்கள் குறையும். செலக்டிவா வந்து கெயின்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து ம பிசினஸ்லயோ, வியாபாரத்திலயோ இருந்தீங்கன்னா, அ எல்லாத்துலயும் லாபம்னு கிடைக்காது. ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ம் அ இப்போ வந்து ம ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நல்ல ஃப்ரெண்டும் இருக்காங்க. நமக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க வந்து அது மாரி வந்து நமக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய நண்பரா பழகி நமக்கு எதிரா செயல்படக்கூடிய அவங்களுடைய உறவுகள் வந்து கட் ஆயிடும். அவங்கலாம் நீங்க ஜெயிச்சிரலாம். அவங்க வந்து உங்கள்ட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. இந்த மாற்றம் இந்த கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாம் வந்து ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ள மகர ராசிக்கு போயிருது. ஸோ இந்த பெயர்ச்சினால இந்த 4 கிரகமும் செட்டா பெயர்ச்சி அடையறதுனால உங்களுக்கு எந்த மாரி பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது வீடு, மன அமைதி, சொத்து இந்த விஷயங்கள்லாம் பெரிய மாற்றங்கள குடுக்கும். நீங்க வந்து ஏதாவது வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வெஹிக்கிள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வீடு வந்து ரெனோவேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல வீடு வந்து நீங்க இடம் மாற்றங்கள், அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. குடும்பத்தில வந்து அம்மாவோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம். அம்மாவோட உடம்பு வந்து பார்த்துக்கணும். ஃபேமிலி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். ஃபேமிலில வந்து நாங்க இன்னும் உங்களுடைய பொறுப்புகள், கடமைகள் அதிகரிக்கும். அ எமோஷனலா வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்கும். நீங்க வந்து சமயங்கள்ல நல்ல பீக்ல இருக்கும். சமயங்கள்ல டவுனா இருக்கும். எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஆம் அ எப்ப பார்த்தாலும் வந்து வேலை வந்து பெண்டிங் ஆயிட்டே இருக்கும். வேலைகள் வந்து உங்களுக்கு பெண்டிங் ஆயிட்டே இருக்கும். பொதுவா வந்து இந்த மாசத்துல இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரகமும் எங்க இருக்குன்றத பொறுத்து. நம்ம கேது வந்து உங்களுக்கு 11ல இருக்கிறனால இந்த மாரி பலன்கள். பொதுவா வந்து இந்த ஓவராலா இந்த ஜனவரி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு ஏத்த பலன் கிடைக்கும். ம் ஒரு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இந்த இந்த மாசத்துல வந்து என்ன பண்றது? அடுத்து என்ன நடக்கும்? அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாசம் இருக்கும். இந்த மாசம் வந்து உங்களுடைய துணிவுக்கு ஏற்றபடி சக்சஸ் கிடைக்கும். அ வேலையில வந்து ஒரு நிலைத்தன்மை ஏற்படும். ஆ சொத்து விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள வந்து எமோஷனலா ரியாக்ட் ஆகாம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ம் அ இந்த வாரத்துல இந்த மாசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாரத்துக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நாம பார்க்க போறோம். ஜனவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் முதல் வாரம். முதல் வாரத்துல புதிய முயற்சிகள் இருக்கும். நல்ல செய்திகள் நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஜனவரி மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 2வது வாரத்துல திடீர்னு வந்து அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஜனவரி மாசம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள. 3வது வாரம் ஜனவரி மாசம் 15ஆம் தேதி 21ஆம் தேதிக்குள்ள வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அது மூலமா செலவுகளும் நடக்கும். வண்டி வாங்குனா அது செலவு தானே! வீடு வாங்குனா செலவு தானே! வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட செலவினங்கள் இந்த ஜனவரி மாசத்துல 3வது வாரத்துல நடக்கும். 4வது வாரத்துல கொஞ்சம் திருப்தியா எல்லாமே செட்டில் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாரி கொஞ்சம் திருப்தியா மன அமைதி இருக்கும். சந்தோஷம் ஏற்படும். ஸோ பொதுவா வந்து இந்த 4 வாரமும் இந்த மாரி ஆரம்பத்துல இப்படி வந்து, அப்படி வந்து, அப்படி போகும். அது மாரி இந்த வாரத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட்டு பிரச்சனையா இருக்க மாரி இருக்கும். அப்புறம் எல்லாமே சரியாயிரும். அப்புறம் பயணம் ஏற்படும். அப்புறம் செலவு ஏற்படும். அப்புறம் கடைசியில வந்து எல்லாமே வெற்றியா இருக்கும்.
ஸோ இந்த மாதம் வந்து பொதுவாக ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. இந்த மாதத்தில் வந்து ரொம்ப நல்ல மாதம் சொல்ல முடியாது, ரொம்ப டல்லுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு ப்ராசஸ் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால சுக்கிரனுக்கு பரிகாரம் பண்ணுறது நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமியை வணங்குறது, ஓம் மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்கிறதோ, ஓம் சும் சுக்ராய அப்படின்னு பகவானையும் சொல்கிறதோ, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 5 முக குத்து விளக்கேற்றி நீங்கள் வணங்குறது மிக மிக நல்லது. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள் தீபம் போடுறது நல்லது. லாபஸ்தானத்தில் கேது வந்து நமக்கு வரக்கூடிய விஷயங்களில் தடை ஏற்படுத்தி டிலே பண்ணுறதுனால நீங்கள் வந்து விநாயகரை வணங்குறதும் இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் என்னோ அதை தெரிவிங்க. உங்களுக்கு ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள், கீழே நம்பர் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.